அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதவசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. பேதுரு எழுதுகிறார், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய நம்பிக்கை அந்த ஜீவனுள்ள தேவன் மீது இருக்கிறதுனாலே நம்முடைய நம்பிக்கையும் ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை? ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை. ஏன்? நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ளவர். அவர் சொல்றாரு, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ அப்பேற்பட்ட மகிமையின் தேவனை நாம ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம். போன தடவை நான் உங்களுக்கு எடுத்தேன், இந்த பரிசேயர்களுடைய சுபாவம் எப்படி இருந்தது. அவர்கள் இயேசுவை பார்க்கிறாங்க, அவருடைய மகிமையான காரியங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. அந்த மகிமையான காரியங்களை பார்த்து கூட அவங்களுக்கு அவரை ரட்சகராகவோ கர்த்தராகவோ ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவங்க பொறாமையினாலே என்ன பண்றாங்க, அவர் மீது விரோதம் பாராட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் மீது மூர்க்க வெறி கொண்டு கொலை செய்யும்படி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் குற்றம் காண்கிறார்கள். இயேசுவினிடத்துல ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை என்று குற்றம் காண்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கூடவே இருந்த ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்து திருடனாயிருந்தபடியால் திருடனாயிருக்கிறான். இவைகளெல்லாம் பாவத்தினால் வந்த சீரழிவு. அல்லேலூயா. நம்முடைய சுபாவத்திலே பாவம் இருக்கிறது, நம்முடைய சுபாவத்திலே கீழ்ப்படியாம இருக்கிறது, நம்முடைய சுபாவத்திலே பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் இந்த பரிசேயர்களையும் அவர்களை அதெல்லாம் அந்த பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் ஆட்டி வைத்தது. அதனாலே இயேசுவை அவர்கள் பொறாமையினாலே மூர்க்க வெறி கொண்டு கொலை செய்யும்படி தேடுகிறார்கள். கூடவே இருந்த சீஷர்கள் கூட சில நேரத்துல அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சில அறியாமை, கூடவே இருந்தவர்கள் சில அறியாமையில கூட இருந்தாங்க. ஆனா அதுலயும் கூட பாத்தீங்கன்னா சில விசுவாசிகள் தேவனுடைய மகிமையை அவர்கள் அறிந்து அதை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நாம கூட பாத்தீங்கன்னா சபையில இருக்கிற விசுவாசிகள் சில சூழ்நிலைகளிலே நம்முடைய சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை பார்க்க தவறி விடுகிறோம். ஏன்னா நம்மெல்லாம் கொஞ்சம் விழுந்து போன மனிதர்களாக இருந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்மை தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடி செய்கிறது. ஆனா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன் என் வாழ்க்கையில. என்ன கண்டுபிடிச்சேன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய மகிமையும் நான் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதை யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பெரிய விடுதலையும் ஒரு வெற்றியும் உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு குறைவன் மத்தியில ஆண்டவர் திடீர்னு எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சாரு, பெருகும்படி. அல்லேலூயா. நாம் பெருகும்படி ரெகோபோத். அல்லேலூயா. அவன் ஒரு துறவை வெட்டுறான், இயேசுக்கு சித்தனான்னு பேர் வைக்கிறான். ஏன்னா அங்க வாக்குவாதம் இருக்குது. அப்புறமா அப்ப கூட விடல, இன்னொரு துறவை வெட்டுறான்.
அங்கே தண்ணி வருது, நாம் பெருகும்படி என்று அவன் என்ன சொல்றான், ரெகோபோத் என்று பெயரிடுகிறான். அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது, பெருக்கம் உண்டாகிறது. ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய மகிமையை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அந்த மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல இயேசுவையும் இயேசுடைய மகிமையான காரியங்களையும் பார்த்துட்டு ஒரு மனுஷன் வர்றான். அவன் பேரு நிக்கோதேமு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-6 முடிய. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தர பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. இந்த நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் தான் இவன். இந்த பரிசேயன் இயேசு செய்கிற அந்த மகிமையான காரியங்களை குறித்து அவன் வந்து இயேசுவினிடத்தில் ஒரு ராக்காலத்துல வந்து பேசுகிறான். பேசிட்டு என்ன சொல்றான், நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். அல்லேலூயா. நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு என்னன்னா, அவருடைய காரியங்கள், இயேசு கிறிஸ்துவானவருடைய காரியங்களை பார்க்கிறான். பார்க்கும்போது அவனுக்கு உள்ளம் ஒன்னு சொல்லுது, இவர் தேவனிடத்திலிருந்து வந்தாரு, ஆனா இவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அவனுக்கு வந்து அவரை தேவனா ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன அவனுக்கு வந்து இன்னும் வெளிச்சம் அந்த அளவுக்கு வரல. அப்போ அவர் சொல்றான், என்ன சொல்றான், தேவன் ஒருவரோடு கூட இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டானே, செய்ய மாட்டான் என்று சொன்னான். அப்ப அவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அவனுடைய இருதயத்துல, நிக்கோதேமுடைய இருதயத்துல இவரை வந்து ஒரு போதகராக தான் பார்க்கிறான். ஏன்னா இவன் இன்னும் மறுபடி பிறக்கல. மறுபடி பிறக்கலன்னா இவன் இன்னும் புது சிருஷ்டியாகல, ரட்சிக்கப்படல. இவனுக்குள்ள மாம்சத்தினுடைய கிரியைகள் அதிகமா இருக்குது. இவனுடைய கிரியைகளை பார்த்து அவர் வந்து கர்த்தர் என்று அவனால சொல்ல முடியல. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஏன்னா இவன் மரிச்சு போயிருப்பது அவனுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான், அவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிகிறது. அவரிடத்தில் இருக்கிற கிரியைகளை பார்த்து ஏதோ ஒண்ணு தெரியுது, ஏதோ ஒண்ணு தெரியல, அது கண்ணை மறைக்குது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்துவ
அவரை இரட்சகராக, மீட்பராக, மெய்ப்பராக நீங்க இருதயத்தில் விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆனா அவர் செய்ததெல்லாம் ராஜ்யத்தினுடைய கிரியைகள். எந்த ராஜ்யத்தினுடைய கிரியைகள்? பரலோக ராஜ்யத்தினுடைய கிரியைகள். அதை இந்த பூலோகத்துல செய்யறாரு. அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் இப்படியாக சொல்கிறார், காணப்படாதவருடைய நித்திய வல்லமை. அல்லேலூயா. காணப்படாதவருடைய நித்திய வல்லமை இப்ப காணப்படுகிற விதத்துல வந்திருந்தது. வந்தப்புறம் கூட இது அந்த காணப்படாத தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கிரிகள் இந்த பூமியில காணப்படுகிறது. அப்ப இதை செய்கிறது யாரா இருக்கணும்? தேவனாதான் இருக்கணும்னு சொல்லி அவனால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவனுடைய சிந்தையிலே கொஞ்சம் மாம்ச சிந்தை இருக்கிறது. ஆனா அவனுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதனாலதான் நாம விசுவாசிகளாக நாம அவர் செய்த கிரியைகளை எல்லாம் பார்த்து நாம் அவரை கர்த்தர் என்று நாம அறிக்கையிட்டு இங்க நம்ம அவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18 23 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18 23 முடிய. போதும் பாருங்க. என்னன்னா, ஒரு எவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். நாயின் ஒரு விதவனுடைய மகனை இயேசுவானவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அது அதுக்கு முன்னாடி வருது, 11ஆம் வசனத்திலிருந்து வருது. அவர் நாயினூர் விதவனுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இதெல்லாம் பார்க்கிறாங்க யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் இதெல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, பாருங்க, இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். யாருக்கு? யோவான் ஸ்நானகனுக்கு அறிவிக்கிறார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்துக்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடர்களுக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் நாயினூர் விதவனுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்ததை பார்த்து விட்டு யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் சொல்லுகிறார்கள். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவர் கேட்கிறார். கேட்டு தன்னுடைய சீசர்களை இயேசுவினிடத்திலே அனுப்புகிறார். அப்ப இயேசு அவர்களிடத்துல சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருக்கிற அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களுக்கு அவர் பார்வை அளித்தார். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இவ்வளவு காரியத்தை அவர் சொல்றாரு. பாருங்க, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாயிருந்தான். அல்லேலூயா. எப்போ அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாயிருந்தா? தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாயிருந்த அந்த யோவான் ஸ்நானகனுக்கு அந்த இயேசுடைய மகிமையான காரியங்கள் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது. அதனாலதான் கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அவனுக்கு ஒரு இடரல் இருக்குது. அந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சின்ன இடரல் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அதான் சொல்ற, நீ கண்டவைகளையும், நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு குழப்பம் இருக்குது. தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதனால சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிடத்தில் யோவானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை. அல்லேலூயா. ஆனா இன்னொன்னு சொல்றாரு, இந்த ராஜ்யத்துல இந்த சிறியர்கள் கூட பெரியவர் என்று எண்ணப்படுவானா? விசுவாசிக்கிறவங்களை. அல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களை பார்த்து இவைகளெல்லாம் நம்ம பார்க்கல, பிரசங்கிக்கப்படுகிறது, நீங்க கேட்கிறீங்க. கேட்கிற விசுவாசிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இப்படி வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் பார்த்துட்டு நாம அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது, அவருடைய மகிமையான காரியங்களை நாம பார்க்கும் பொழுது நாம விசுவாசம் அதிகமாக வேண்டும். நம்முடைய விசுவாசம் அதிகமாக வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பாருங்க. இன்னைக்கு பார்க்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இது சிமியோன். இயேசுவானவர் குழந்தையா இருக்கும் பொழுது யோசேப்பும் மரியாளும் அவரை கொண்டு வந்து ஒரு ஜோடி காட்டுப்புறாவை பலி செலுத்த வர்றாங்க. அப்பொழுது சிமியோன் என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தால் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தால். யோவான் ஸ்நானகன் தன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருந்த அந்த யோவான் ஸ்நானகனுக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. வருகிறவர் நீர்தானா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறான். அப்பதான் இயேசுவானவர் சொல்றார், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அவனுக்கு அறிவி. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், கொடிய பிசாசுகள் கொடிய வியாதிகள் சுகமாகிறது, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை பின்னி அவனுக்கு அறிவி. என்னிடத்திலே இடரல் அடையாது இருக்கிறவன் எவனாவன் பாக்கியவான். ஆனா இங்க சிமியோன் கிட்ட வர்றது யார் வர்றா? ஒரு குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. யோசேப்பும் மரியாளும் கையில வந்து ஒரு குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க. விருத்த சேதனம் பண்ணணும். அத கர்த்தருக்கு பிறப்பது முதலாவது பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். ஆகிய ஒரு ஜோடு காட்டுப்புறாவை அவங்க பலி செலுத்த வர்றாங்க. கையில இருக்கிறது யாரு? குழந்தையா இருக்கிற ஒரு இயேசு. ஆனா அதை பார்த்துட்டு கூட பாத்தீங்கன்னா அந்த சிமியோன் வந்து அந்த மனுஷன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும்
இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க, இயேசு அவ்வளவு பெரியவரா வளர்ந்து அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறாரு. அதுல கூட சிலர் இடரல் அடைகிறாங்க, சில பேர் பொறாமைப்படுகிறார்கள். ஆனா அந்த சிமியோன் மரியாளுடைய கையில் இருக்கிற அந்த குழந்தைய பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதனால் தேவாலயத்திலே வந்திருந்தான் அவன். அல்லேலூயா. 28வது வசனம், 27, 28, அவன் ஆவியின் ஏவுதனாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய அடியனை இப்பொழுது சமாதானத்துடன் போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய ரட்சண்யத்தினுடைய கண்கள் கண்டது. ரட்சண்யத்தைன்னா அந்த ரட்சகரை என்னுடைய கண்கள் கண்டது என்றான். இவன் மேல பரிசுத்த ஆவி இருக்கிறார். இவன் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினால ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். ஆனா இவன்கிட்ட என்ன இல்ல, மாம்ச சிந்தனை இல்லை இவன்கிட்ட. அல்லேலூயா. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி இவருடைய சிந்தையிலே, நான் சொல்றேன், சிந்தையிலே மாம்சம் இல்ல, மாம்ச சிந்தை இல்ல, ஆவின் சிந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு, யாரா சொல்ல முடியுமா, அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு அவன் சொல்றான், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய ரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது. சொல்ல முடியுமா? அவனுக்கு எந்த இடரலும் இல்லை. அந்த குழந்தையை பார்க்கிறான், எந்த இடரும் இல்லை. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நம்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்பவுமே இடரல் கிடையாது. அல்லேலூயா. உள்ள நம்முடைய இருதயத்துல நம்மை சலனப்படுத்துகிற, பலவீனப்படுத்துகிற, இது நடக்குமா, நான் விசுவாசிக்கிறது கரெக்ட் தானா, என் ஆண்டவர் பெரியவர் தானா, என் ஆண்டவர் மகிமையுள்ள ஆண்டவர் தானா, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது. ஆனா நான் சொல்றேன், உங்க இருதயம் விசுவாசத்தினால இருக்க வேண்டும். அவன் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, 26வது வசனம் 2 வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்திருக்கு பாருங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை, அல்லேலூயா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ கால் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எப்படின்னா, இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு, கர்த்தருடைய கிறிஸ்துவை அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கர்த்தராய் இருந்தார். அல்லேலூயா. இயேசுவானவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தராய் இருந்தார். அவருடைய ஆளுகை முழுவதும் உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரம் மற்றும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவி, ஊழியம், உன்னுடைய வீடு, எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை இருக்கும். அவருடைய ஆளுகை இருக்கும். முழுமையான அதிகாரம், முழுமையான மேன்மை, எல்லாவற்றையும் நீ அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்திருப்போம் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிறிஸ்து என்ன, முழுமையான இந்த முழுமையான ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது அவனிடத்திலே சந்தேகம் என்பதே இல்லை, இடரல் என்பதே இல்லை, மேன்மை என்பது அவனிடத்திலே இல்லை.
அதனாலதான் இந்த குழந்தைய பார்த்த உடனே என்ன பண்றான், அதை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு என்னுடைய ரட்சண்யத்தினுடைய கண்கள் கண்டதுன்றான். அல்லேலூயா. அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, அந்த நேரம் அந்த வசனம் அவனுக்கு நினைவு வந்திருக்கும். பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு குமாரன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அந்த வசனம் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்படி ஞாபகம் வரும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான், இதுதான் என்னுடைய ரட்சகர் என்று அவன் கையில ஏந்தி கொள்ளுகிறான். உன்னுடைய ரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய கிறிஸ்து என்று அவன் விசுவாசிக்கிறான். அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்கு அவன் ஒப்பு கொடுத்தவனாய் அவன் இருந்தான். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் என்பது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாய் அவனுக்கு இருந்தது. குழந்தையா இருக்கிற இயேசுவை பார்த்து கூட அவனுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு சந்தேகம் வரல. நமக்கு நான் கூட சொல்றேன், உங்களுக்கு நீங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது சிறிதாயினும் அது பெரிதாயினும் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்கு மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. இது ஒரு வெளிப்பாடு, ஒரு மகிமையான ஒரு வெளிப்பாடு. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விதம், அந்த சிமியோன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம், அவன் அந்த தேவனை நேசிக்கிறான், தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறான். அந்த நேசிக்கிறதுல எந்த விதமான இடரல் இல்ல, எந்த விதமான அவனுக்கு ஒரு குழப்பம் இல்லை, எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அந்த சந்தேகம் இல்லாத எல்லாவற்றையும், இடரல் இல்லாத எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற விதம், தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும் போது அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் அது இருக்கிறது. அதே போல அண்ணாளுடைய காரியத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு நீங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6, 8 2 வசனங்கள் படிங்க. படிங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே பெரிய துன்பத்தில் இருந்தா. 1ஆவது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் போடப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட வார்த்தைகள் போடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, விசனப்படுகிறவளா இருக்கிறா, மனமடிவாகிறவளா இருக்கிறா, சஞ்சலப்படுகிறவளா இருக்கிறா, மனம் கசந்து அழுகிறவளா இருக்கிறா, சிறுமையாளவளா இருக்கிறா, சிறுமைப்பட்டவளா இருக்கிறா. அவளுடைய வாழ்க்கையிலே அவள் பிற்பாடு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி, அந்த பொருத்தனை நிமித்தம் அவ ஒரு குமாரனை பெற்று அதை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டு அவ பேசுறா. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அவளுக்குள்ள வெளிப்பாடு பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். இதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புலிதிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார செய்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் அவருடையவைகள். அல்லேலூயா. யாருடைய எதனுடைய அஸ்திபாரங்கள் அவருடையவைகள்? பூமியினுடைய அஸ்திபாரங்கள் அவருடையவர்கள். பூச்சக்கரத்தை அதன் மேல் வைத்தார். அல்லேலூயா. 200 வருஷம் முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க பூமி உருண்டைன்னு. எத்தனை வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க? 200 வருஷம் தான் ஆச்சு பூமி உருண்டையா இருக்கிறதுன்ட்டு. அப்பவே சொல்றா பாருங்க, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றா, அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இத பூச்சக்கரமா பாக்குற அந்த பூமிய பூச்சக்கரமாய் அவ பாக்குறா. பாத்தீங்கன்னா
இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள எந்த இடர்பாடுகள், எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருந்தது, தேவன் மேல இருந்தது. தேவன் மேல இருந்ததுனால அவளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம், வெளிப்பாடுகள் எல்லாம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அதனாலதான் சொல்றா, அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதில் ஏறவும் அவர் பண்ணுகிறவராய் இருக்கிறாரா. பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19 இருந்து 24 வரைக்கும் படிங்க. 19 இருந்து 24 வரைக்கும். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தரித்திரன் லாசரு ஐஸ்வர்யவானுடைய கதை தெரியும். இவன் இஸ்ரவேலர் தான். இந்த ஐஸ்வர்யவான் யாரு? இஸ்ரவேலர் தான். இந்த லாசரும் இஸ்ரவேலர் தான். இவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஆனா இந்த ஐஸ்வர்யவானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, அவன் மரித்து பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அல்லேலூயா. எப்படி என்ன போட்டிருக்கு? 23வது வசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? 22வது வசனம் ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது. எங்க போகிறான் இவன்? இந்த ஐஸ்வர்யவான் எங்க போகிறான்? பாதாளத்துக்கு போகிறான். ஏன் பாதாளத்துக்கு போகிறான்? ஏன்னா இந்த இஸ்ரவேல்ல பிறந்தவனாக இருந்து கூட அவன் தேவனுடைய மகிமையை அவன் அறிந்து கொள்ளவே இல்லை, அறிய விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் பவுல் எழுதுகிறாரு, என்ன எழுதுகிறாரு? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும். அல்லேலூயா. எதன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசியில சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில எதை மகிமையா நினைச்சா? வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ளே நல்லா கவனிக்கணும். நீங்க ஐஸ்வர்யம் நல்லதா? நல்லது. ஐஸ்வர்யம் நல்லதா? நல்லது. ஆனா நம்பிக்கை எது? நம்பிக்கை எது? நம்பிக்கை அதுதான். நம்முடைய நம்பிக்கை நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது தான் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த பூமியில இருக்கிறோம். நம்ம கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு என்னப்பா சொல்லுவாங்களா இல்லையா? அவனுக்கு என்னப்பா, தொப்புளுக்கு மேல கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரிலாம் நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க. நான் தான் கெட்டவன், சென்னையில இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, அதனால கம்முன்னு இருக்கிறீங்க. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா இந்த வார்த்தை? அது கேட்டவன என்ன ஆகுது?
மனுஷனுக்கு என்ன ஆகுது? பெருமை வந்துருது. பெருமை வந்து எங்க வந்து உட்கார்ந்துக்குதுன்னா அது மண்டையில வந்து உட்கார்ந்துக்குது. அல்லேலூயா. ஆனால் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு அவன் தலையில ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அவனுடைய ஐஸ்வர்யம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தானா. எப்படி வாழ்ந்தான்னா சம்பிரமமாய் வாழ்ந்தான். அது மனுஷருக்கு முன்னே மேன்மையா எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அது மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுகிறது. ஆபிரகாமும் ஐஸ்வர்யவான் தான். ஆபிரகாம் யாரு? ஐஸ்வர்யவான் தான். ஆனா அந்த ஆபிரகாம் அந்த கானான் தேசத்துல ஒருவன் தான் கிறிஸ்தவன், ஒருவன் தான் தேவனை ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. அந்த முழு கானான் தேசத்திலேயும் அந்த ஆபிரகாம் மாத்திரம்தான் யார் ஆராதிக்கிறவனா இருந்தான்? தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தான். தேவனுக்கு பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி தொழுது கொள்கிறவனா இருந்தா. அப்படி தொழுது கொள்கிறவனா மாத்திரமல்ல, தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு அந்த தேவனை குறித்து கற்றுக் கொடுத்தவனாயும் இருந்தான். அல்லேலூயா. அவன் சீமானாய் இருந்தான். எப்படி இருந்தானா? சீமானாய் இருந்தானா. அந்த சீமான் சொல்றான், நான் என் கைகளை வார்த்தைமை உடையவராக தேவனுக்கு நேராக உயர்த்துகிறேன் என்று சொன்னான். அவனு சீமான் தான், அவனு ஐஸ்வர்யவான் தான், அவனும் கூடாரங்கள் தான் குடியிருந்தான். அவன் தன் கண்களையும் கைகளையும் கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தவனாக இருந்தான். அல்லேலூயா. அந்த சீமானை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீமான் வந்து என்ன பண்றான்? தன்னுடைய தலைமையில ஏத்திக்கிட்டான். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தன்னுடைய தலைமையில ஏத்திக்கிட்டான். அதனாலதான் சொல்றாரு, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனாலதான் சொல்ற, ஆவிக்குரிய பெருமை கூட ஒரு மனுஷனை ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடும். அல்லேலூயா. பெருமையில ஆவிக்குரிய பெருமை கூட இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் ஐயா சொல்லி கொடுத்தாரு, நீ ஆண்டவர் இடத்துல முழங்கால் நில்லு. அல்லேலூயா. ஏன் மனுஷனுக்குள்ள பிசாசுடைய சுபாவங்கள் இருக்குது. அது வந்து சில நேரம் என்ன தூக்கம்? தலை தூக்கம். அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டவர் வந்தாரு. அவரால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை உண்டானது. 2 பெண் பிள்ளைகள் அவருக்கு. அவரால் வேலை செய்ய முடியாது. அவர் சரீரம் அப்படி பலவீனப்பட்டு போய்விட்டது. அவர் சொன்னாரு, என்னால வேலை செய்ய முடியல, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு நான் எப்படி படிக்க வச்சு எப்படி கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவர் கிறிஸ்தவர் தான். அப்ப நான் சொன்னேன், 2 பிள்ளைக்கு நீ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு தெரியல, ஏன்னா உங்ககிட்ட ஒண்ணு இல்ல. என்கிட்ட 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய காசு என்கிட்ட இருக்குது, கல்யாணம் நடக்கல. அல்லேலூயா. அவரை பிடிக்கணும். யாரை பிடிக்கணும்? யாரை பிடிக்கணும்? கர்த்தராகிய இயேசுவை நீ காணும் முன்பே நீ மரணம் அடைய மாட்டாய். அல்லேலூயா. அந்த மகிமையின் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டால்தான் ஐஸ்வர்யம் வந்து வேலை செய்யும். இல்லைன்னா அந்த ஐஸ்வர்ய வேலை செய்யாது. எத்தனை பேருக்கு தெரியுமா இன்னைக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, சமாதானம் இல்லை தெரியுமா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் ஏன் துன்மார்க்கனா மாறினா? கர்த்தருக்கு அங்க இடம் இல்லை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிற அந்த பலனை தந்த அந்த ஞானத்தை தந்த அந்த கர்த்தருக்கு உரிய மகிமை செலுத்தல, அந்த ஐஸ்வர்யத்துக்கு மகிமை செலுத்தலாம. அல்லேலூயா. வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம் இருக்கணும். வாழ்க்கையில வந்து ஒரு வெளிச்சம் இருக்கணும். பாதிக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமுமா இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கிறான். அல்லேலூயா.
என்ன விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஒளியில நடக்கிறார். விசுவாசிச்ச பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒளியில நடந்தார்கள். இருளில் அவர்களுக்கு மரண இருளில் நடந்தாலும் அவர்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் யாருக்கு பயப்படுவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு நான் அஞ்சுவர் என்று சங்கீத 27:1 சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தராகிய கிறிஸ்துவை காண மட்டும்னா உன்னுடைய கண்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காண வேண்டும். எப்படி காண முடியும்னா உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரம், உன்னுடைய குடும்பம், உன் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுமைக்கு நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அங்கே அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு, அவர் உனக்கு ஒளியாக அவர் இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய சிந்தையிலே, மனதிலே, எண்ணங்களிலே, தலையிலே என்ன பண்றான், ஐஸ்வர்யத்தை ஏற்றிக்கொண்டு அவன் சம்பரமா வாழ்ந்தான், பெருமையில வாழ்ந்தான். அதான் சம்பரமா வாழ்ந்தான்னா அவன் பெருமையிலே வாழ்ந்தான். அந்த பெருமையில வாழ்ந்து முடித்துதான் என்ன பண்ணப்பட்டானா, அவன் பாதாளத்துக்கு அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற இடத்துக்கு அவன் போகிறான். அந்த தரித்திர லாசரு மரித்து தேவ தூதராக ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. நாம அவரை குறித்து எப்படி அறிந்திருக்கிறோம், அவருடைய மகிமையை குறித்து எப்படி அறிந்திருக்கிறோம், அவருடைய வல்லமையை குறித்து எப்படி அறிந்திருக்கிறோம். நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், சபையில இருக்கிற நாம், அந்த கர்த்தராகிய கிறிஸ்துவை அவருக்கு நம்மை முழுவதும், நம்முடைய குடும்பத்தை எல்லாவற்றும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்ட விசுவாசம் வெளிப்படும் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சிமியோன் எப்படி வெளிப்படுத்தினார், அன்னாள் எப்படி வெளிப்படுத்தினார், பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறவர் அம்சரா இல்லையா? அல்லேலூயா. அம்ஸ்டர் ஐஸ்வர்யமான துன்மார்க்கமா ஜீவிச்சதுனால, சம்பரமமா ஜீவிச்சதுனால, பெருமையா ஜீவிச்சதுனால, கர்த்தருக்கு மகிமை செலுத்தாததுனால, கர்த்தரை மேன்மையா நினைக்காததுனால அவனுடைய வாழ்க்கையில எங்க போகப்பட்டான், அவன் பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாருங்க, அதனாலதான் ஊரு என்ன சொல்லுது, அல்லேலூயா, ஊர் சொன்னது அதை ஏத்துக்கிட்டான், கர்த்தர் சொன்னத அவன் ஏத்துக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபுவினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. யோபு 7:9. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் நீ ஏறி வரான் அவர் சொல்லிட்டாரு. ஆனா சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, அருமையா சொல்றான். என்ன சொல்றான், சங்கீதம் 49:14 சொல்றான் பாருங்க. சங்கீதம் 49:14 எடுங்க. எப்படி கிடத்தப்படுகிறார் பாருங்க. ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். அப்படின்னா ரூபத்தை பாதாளம் அளிக்கும் அப்படின்னா கர்த்தரை குறித்த எந்த விதமான அறிவு இல்லாதபடி தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய செயல்கள் தான் ரூபம். எது ரூபம்? செயல்கள் தான் ரூபம். தேவனுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி படைக்கப்பட்ட அந்த மனுஷன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி, தேவனை ரட்சகராக
சொல்றாரு இல்லையா சிமியோன், உம்முடைய ரட்சண்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது. அதை காண முடியாதபடி துன்மார்க்கமாயிருந்த அந்த மனுஷனுடைய ரூபத்தை எது அளிக்குமா? பூமியில அவனுடைய செயல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். மனுஷனுடைய அந்த செயல்கள், தேவனை அறியாத துன்மார்க்கனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம பார்க்கலாம். அந்த செயல்களை எது அழிக்குது? இங்க அழிக்கல, இங்க நம்மளால அழிக்க முடியாம இருக்கலாம். ஆனா எது அழிக்கும்? பாதாளம் அழிக்கும், அழிச்சுது. அல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 31:17 வரைக்கும். சங்கீதம் 31:17 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். படிங்க. எங்க மௌனமா இருக்கட்டும்? அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வந்து துள்றானா? துள்ள முடியுதா? இங்க வந்து அப்படியே வந்து என்ன பண்றாங்க? துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? துள்றாங்களா இல்லையா? இங்க பாதாளத்தில் என்ன பண்றாங்க? ஆபிரகாமே, என் தகப்பனே, அந்த லாசருவை அனுப்பி சுண்டு விரல கொண்டு வந்து என் நாக்குல அந்த தண்ணியை தொட்டி என் நாக்குல வைய, நான் வேதனைப்படுகிறேனே. ஆனா அங்க பேசுறான், அங்க வர முடியாது, போக முடியாது. உனக்கும் எனக்கு நடுவே பெரும் பிளப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு, துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும். அவங்க எங்க பூமியில இருக்கும்போது எப்படி பேசுவாங்களா? வானம் மட்டும் பேசுவாங்களாம். அல்லேலூயா. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி பேசி பாத்திருக்கீங்களா? அவங்க பேசுறதா கரெக்ட். ஏழைகளுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது. பூமியில ஏழைகளுடைய ஞானம் என்ன பண்ணப்படுகிறது? அசட்டை பண்ணப்படுகிறது. அந்த துன்மார்க்கல் பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி பேசினாங்களா? வானம் மட்டும் பேசினாங்களா? அந்த வாய் எப்படி இப்ப எங்க இருக்குது? பாதாளத்திலே மௌனமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் மிகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தேவன் தம்முடையவர்களுக்கு, யாருடையவர்களுக்கு? தேவன் தம்முடையவர்களுக்கு. சொல்லுங்க, தம்முடையவர்களுக்கு சொல்லுங்க. தம்முடையவர்களுக்கு, தேவன் தம்முடையவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. தேவன் நம் ஆவியில வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நம்முடைய ஆவியில வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீ இருதயத்தில் விசுவாசித்து நாவில அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ற நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய கண்கள் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை காணும். அல்லேலூயா. அதுதான் நிக்கோதேமுக்கு கூட என்ன பண்ண முடியல? ஒரு குழப்பமா இருக்குது. தெரியுது, தெரியல, தெரியுது, தெரியல. யோவான் ஸ்நானகனுக்கு லேசா இடரலா இருக்குது. வருகிறவர் நீர்தானா? வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அண்ணாளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்லிட்டா, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறவர். அநேகம் பிள்ளை பெற்றவள் வளர்ச்சியப்பட்டால், மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். பசியாயிரா திருப்தியா இருந்த செய்கிறார்கள். எடுத்து 7 பிரபு ராஜ்ய சுதந்திரிக்கும்படி செய்கிறார். வெளிப்பாடு கர்த்தரை குறிச்சு பெருசா நினைச்சுன்னா, உன் இருதயம் கர்த்தரை குறித்து இருதயம் உனக்கு நிரம்பி இருந்ததுன்னா அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகள் உண்டாகும். அல்லேலூயா.
வெளிப்பாடு, அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் உண்டாகும். அவர் பேதையை ஞானியாக்குகிறவரா இருக்கிறார். எல்லாம் நினைச்சிருப்பாங்க தரித்திர சபிக்கப்பட்டவன் இவன். அல்லேலூயா. இவன் தாய் தகப்ப என்ன சாபம் பண்ணாங்களோ இந்த பூமியில இப்படி சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். நான் சொல்றேன், யாராவது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு சூழ்நிலை மோசமா இருக்குதா, நீங்க இந்த கர்த்தரை புடிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவங்களை வைத்திருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எங்க தேசத்துக்கு எங்க கிட்ட பசி இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, எங்க திரும்பினால் எங்களுக்கு ஏராளமும், எங்க திரும்பினால் எங்களுக்கு தாராளமுமா இருக்குது, எங்களுக்கு எதுக்கு நீ கிறிஸ்துவ குறிச்சு பிரசங்கிக்கிற, உன்னுடைய இந்தியாவில தான் தரித்திரர் இருக்கிறாங்க, நீ அங்க போய் பிரசங்கம் பண்ணுன்றாங்க. அல்லேலூயா. நிறைவு கொழுப்பு, அல்லேலூயா, கண்ணை மறைக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நீ நம்பிக்கை வைக்காத. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. அது யாருக்குமே தெரியல. இன்னைக்கு இன்னொரு ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சதுக்கு பிற்பாடு இன்னொரு ஜீவன் இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதை கொடுக்கிறவர் கர்த்தர். அது யார் கொடுக்கிறது? கர்த்தர். இன்னொரு ஜீவன் இருக்குது, நித்திய மரணம் என்று ஒண்ணு இருக்குது. அதுவும் ஜீவன், அங்கே ஜீவன் தான் இருக்குது. அது வந்து நரகாக்கினையது. அல்லேலூயா. ரெண்டு இருக்குது, அனித்தியமும் அனித்தியமும். அது அனித்தியமோ நிரந்தரம், நித்தியமோ நிரந்தரம். அங்கேயும் உயிரோட தான் இருக்கணும், அது வேதனையோடு இருக்கணும். இங்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கொண்டாட்டமும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமா இருக்கும். அல்லேலூயா. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, அல்லேலூயா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதித்தலை இன்பம் ஏற்றுதமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய நம்பிக்கை என்ன? கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து நம்முடைய நம்பிக்கையாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 30:3, கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை எங்கிருந்து ஏற பண்ணி? பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி. அல்லேலூயா. நம்மை குழியில் இறங்காதபடி, பாதாளத்தில் இறங்காதபடி நம்ம உயிரோடு காக்க வைக்கிறவர் யாரு? கர்த்தர். 11ஆம் வசனம், 12ஆவது வசனம், என் புலம்பலை எப்படி குழியில இருக்கிறது போல இருக்கிற, பாதாளத்தில் இருக்கிறது போல இருக்கிற என்னை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். அல்லேலூயா. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க வந்து கர்த்தரை இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோட நீங்க ஆராதிக்கிறீங்க? அல்லேலூயா. பாதாளத்துல போற சூழ்நிலை, அங்கிருந்து ஏற பண்ணிருக்கிறாரு, குழியில இறங்காதபடி காத்துக்கிட்டாரு, நித்திய நரகாக்கினைக்கு காத்துக்கிட்டாரு. நான் அடிக்கடி ஜபத்துல வைக்கிறது என்னன்னா, நிலையற்றவனாயிருந்தேன், நிர்பாக்கியம் உள்ளவனாயிருந்தேன், பரிதபிக்க கூடியவனாயிருந்தேன், சிறைப்பட்டவனாயிருந்தேன், குருடனாயிருந்தேன், தரித்திரனாயிருந்தேன், வியாதியாயிருந்தேன், தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அவமானம் இருந்தது, வியாதி இருந்தது. இவைகளில் இருந்தெல்லாம் என்னை விடுதலையாக்கின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆணி கடாவப்பட்ட பாதத்திலே என் முத்தம் செய்கிறேன், என் புதத்தை அந்த பாதத்திலே புதைக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அண்ணாதான் சொல்றா, சங்கீதக்காரன் சொல்றா, என் படுக்கையை நான் பாதாளத்தில் போட்டால் அங்கேயும் நீர்
இருக்கிறீர். அல்லேலூயா. அங்கேயும் நீர் இருக்கிறீர். அந்த ஐஸ்வர்யவான் பெருமையில இருந்தா, அந்த ஐஸ்வர்யம் பெருமையில இருந்தா, சம்பரமா வாழ்ந்தா, அது தேவனுடைய பார்வையில துன்பார்க்கமான வாழ்க்கையா இருந்தது. நிக்கோதேமுக்கு ஏதோ புரியுது, ஏதோ புரியல, ஆனா இருதயத்தில் அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா. யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியால நிறைப்பட்ட இருந்தா, அவனுடைய சந்தேகத்தை தேவன் நிவர்த்தி பண்ணினாரு. அண்ணால் அவருடைய மகிமை அறிந்திருந்தா. அந்த தரித்திரனுக்கு என்ன இருந்தது? தரித்திரனுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. எப்ப நீங்கமா? இந்த வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் எப்ப நீங்கமா? 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 4:17-18 எடுங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் வந்துச்சா இல்லையா? தரித்திர லாசருக்கு வந்துச்சா இல்லையா? அதிகமான நித்திய கனமகிமை அந்த தரித்திர லாசருக்கு வந்துதா இல்லையா? அல்லேலூயா. அதனால்தான் சொல்றேன், இங்க உபத்திரவம் இருக்குதா? கவலைப்படாதீங்க. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, திடம் கொள்ளுங்கள். நான் உலகம் என்ன ஜெயிக்குதா? உலகத்தை நீ ஜெயிக்கிறியா? அல்லேலூயா. உலகத்தை நீங்க ஜெயிக்கிறவர்கள். யார் மூலமா ஜெயிக்கிறீங்க? கர்த்தராகிய கிறிஸ்து. கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில முழுமையான ஆளுகைக்கு நீங்க அவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் இல்ல. மார்த்தாள் கொஞ்சம் கொடுத்தா, மார்த்தா கொஞ்சம் தான் கொடுத்தா. மரியாள் எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் கெட்டவளா இல்ல, கொஞ்சம் கொடுத்தா, முழுமையா கொடுக்கல. 100 காரியம் இருதயத்தில் இருக்குது, 100வது காரியம் இயேசுவா இருந்தது. ஆனா மரியாளுக்கு முதல் காரியமா இருந்தது. அதனால பாதத்துல உட்கார்ந்தா. இந்த நிக்கோதேமு வந்து பேசுறான்ல, ஆண்டவர்கிட்ட பேசுனான்ல, அந்த ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வாங்கணும். என்ன வார்த்தை வாங்கணும் தெரியுமா? அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை உள்ள வார்த்தை. 3:16 படிங்க. அது அவங்கிட்ட தான் சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? நிக்கோதேமு கிட்ட தான் சொல்றாரு. கொஞ்சம் சலனத்தோட, கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோட வந்த அந்த நிக்கோதேமு தான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவு வாய்ந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை யாருக்கு சொன்னாரு? நிக்கோதேமு கிட்ட தான் சொன்னாரு. உனக்கு தெரியாம இருக்கலாம், தெரியுது தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உன்னுடைய ஜீவன் கெட்டு போகாது. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கை, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? அல்லேலூயா. பலவீனனா தான் வந்த ஆண்டவர் பலவானதா மாத்தினாரு. அல்லேலூயா. நம் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முழுமையான ஆளுகைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது ஜீவனுள்ள நம்பிக்கையாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Haleluya. Haleluya.